ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட் ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து த ரிட்டர்ன் ஆஃப் படையப்பா அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ படையப்பா ரீரிலீஸ் ட்ரைலர். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரீல் ஒன்று போட்டிருப்பேன், ஒரு வீடியோ சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி. ஸோ நான் அதே தான் போட்டேன்னா ஒரு மேபி ட்ரைலர் இல்லாமலே படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் கரெக்டாக பார்த்தா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ட்ரைலர் ரியாக்ஷன் பண்ணிடுவோமா, வாங்க. எனக்கு கண்ட்ரி ஃபுல்லா ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்கு. எனக்கு நேஷனல் பிசினஸ்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ். அவர் எந்த பட்டனை தட்டினா எது எப்ப எந்த இடத்துல வெடிக்கணும் யாருக்குமே தெரியாது. படையப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் உன் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. என் வழி தனி வழி. பெரிய பாம்பு வரப்போகுது, பாத்துக்கோ. பூக்கிறது, காய்க்கிறது, வளர்க்கறது, நான் பார்க்கறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உங்களை விரும்புறேன். நீ வேற யாரையாவது விரும்புறியா? பார்த்த உடனே அந்த பொண்ணை அப்படியே ரெண்டு கை எடுத்து கும்பிடணும் தோணுது இல்ல? அது சாத்தியம். நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். பிஜிஎம் பாருங்க. இப்பவும் சொல்றேன், உன்னை விட மாட்டேன். நம்ம சாலுக இதெல்லாம் கட்ஸ் செமையா இருக்கு ட்ரைலரு. ஏறா வண்டிய. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க் கூடவே பிறந்தது என்னைக்கும் போக. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். டிசம்பர் 12 என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு படையப்பா படம் தியேட்டரில் வரப்போகுது, பார்த்து மகிழிங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது, 2 minutes 50 seconds வந்து ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வின்டேஜ் மோடுக்கு அப்படியே கொண்டு போயிடுச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ரஜினி சாரோட ஸ்டைல், ஸ்வாகு, அதெல்லாமே படத்துக்கு அப்படியே ஒரு வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதே ஈக்குவலாக ரம்யகிருஷ்ணா அவங்களோட வில்லத்தனம், நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க, மணிவண்ணன், ராதாரவி, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோடைய ஆக்டிங் ப்ளஸ்ஸு மியூசிக் வைஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் பின்னிருப்பார் படத்துக்கு. அதாவது ஒரு மாஸ் எலிவேஷன் பிஜிஎம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டு வருது படையப்பா, அந்த பிஜிஎம் தான். ஸோ அதெல்லாம் அடிச்சிக்கிறதுக்கு இன்னொரு பிஜிஎம்மே கிடையாது, அந்த அப்படி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். நான் மற்றது எல்லாமே அந்த ரீல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 1999 ரிலீஸ் ஆகி ஒரு அந்த வருஷத்துடைய இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஒரு படம். அந்த வருஷம் இல்லை, இப்போ ரீரிலீஸுக்காக அனௌன்ஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த நம்ம போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வருதுல்ல. ஸோ அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். எத்தனை முறை பார்த்து அடித்து பல முறை மொபைலில், டிவியில், இதுலன்னு பார்த்தாலும் நமக்கு மறுபடியும் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸை நான் பார்க்குறேன். மற்றபடி வேறு லெவல். அவருடைய ரஜினி சார் அவருடைய 75th பர்த்டே ஸ்பெஷலாக
அவருடைய 50 இயர் ஆஃப் தமிழ் சினிமாவுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ண அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுமா அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் நாளைக்கு எல்லாம் தேட்டரில் பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு ஸ்டோரி அவர் தான், ப்ரொடியூஸும் அவர் தான் பண்ணியிருக்காரு. K.S. ரவிக்குமார் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் இது மட்டும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாமே கலந்த ஒரு ஹோல்சமான மாஸ் கமர்ஷியல் படம்னா படையப்பா தான் என்றைக்குமே. அதுதான் நம்பர் 1. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் தேட்டரில் பார்க்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் தேட்டரில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆல் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே இல்லை.